எல்லா வேலையும் முடிச்சாச்சு. டயர்டாக இருக்குது. முதல்ல போய் பார்த்து தூங்க வேண்டியது தான். ஏவா இந்த டைமில் யாரா நமக்கு மெசேஜ் பண்ணுறது? பாப்பா ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கா. என்னது இது? ஏய் அண்ணா, ஐ ஹேட் யூ சோ மச். என்கிட்ட இனிமே பேசாத, என்னை தேடி வராத. பாய். அவள் வீட்டுக்கு போய் அவள் இருக்காளான்னு முதல்ல பார்ப்போம். வீடு பூட்டி இருக்கே, எங்க போனன்னு வேற தெரியலையே, பயமா இருக்கே. முதல்ல வீட்டுக்கு போய் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி யாருக்காவது ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஹலோ, யார்? நான் கோஸ்ட் பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. பாப்பா ஏதாச்சும் சொன்னால உங்ககிட்ட? இல்ல ப்ரோ, ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல, அவ வீடு பூட்டி இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ப்ரோ, எனக்கு வேலை இருக்கு. பாய். ஹலோ ரியா, கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. பாப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா? இல்லையே ப்ரோ, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பாய். The number you are trying to call is currently not reachable. Please try again later. அவ எங்க இருக்கா, என்ன பண்றா ஒன்றும் தெரியலையே, பயமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் நாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கே, வாண்ணா சாப்பிடலாம். எனக்கு வேணா, நீ சாப்பிடு. நீ சாப்பிடனா நானும் சாப்பிட மாட்டேன். சரி போடு, சாப்பிட்டு தொலைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நான் எங்க போனாலும் ஏன் என் பின்னாடியே வர? நான் எப்பயுமே உங்க கூட தான் இருப்பேன். பாரு, நைட்டு ஃபுல்லாக பாட்டு போட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு காலையில் ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி தூங்கின்னு இருக்கியா? Meanwhile, IPL கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப் சப்பு, நீ சோத்தல தான் போடுறியா உப்பு. அப்போ எப்படி இருந்த நீ, இப்போ இப்படி ஆயிட்ட. காலையில் 10 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? சி எந்திரி. என்ன எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இல்லாதப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். நான் இல்லாதப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். எப்படி அதை விட்டு போக மனசு வந்தது உனக்கு? அப்படி நான் என்ன தப்பு வேண்டாம். பேசாத, தேடி வராத. பாய். அந்த வீடியோவில் ஃபார்வர்டுன்னு இருந்துச்சுல்ல, அப்போனா இது இவ ஃபோனில் எடுத்த வீடியோ இல்லை, இவகிட்ட வேறு ஃபோனும் இல்லையே. முதல்ல அந்த வீடியோவை இன்னொரு வாட்டி தெளிவாக பார்க்கணும். அவள் கண்ணில் ஏதோ தெரியுது, சரியாக தெரியலையே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்ப்போம்.
ஐயோ கிளியராக தரலையே, பிளர்ராக இருக்கே. இதை ஏஐ யூஸ் பண்ணி 4K கிளாரிட்டி கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஹே, யாரும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போனா இந்த டைலாக் இவளா சொல்லலை, எவனோ மிரட்டி இவளை சொல்ல வச்சுருக்கான். இவன் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் சம்மந்தப்பட்ட எவனையும் சும்மாவே விட மாட்டேன். விண்டோவில் பீமா சக்தி டவர் தானே தெரியுது. அப்போனா பீமா சக்தியில் இருக்க ஏதோ ஒரு எல் ஷேப் வீட்டில் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. முதல்ல இந்த வீடியோ எடுத்த வீடை கண்டுபிடிச்சி அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். பீமா சக்தியில் மொத்தம் 3 எல் ஷேப் வீடு இருக்குது. 3 எல் ஷேப் வீட்டுக்கும் போனால் எந்த வீடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடு இல்லை, பேக்ரவுண்ட் வர மாதிரி இருக்குது. அடுத்த வீட்டுக்கு போகலாம். இது பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது, ஆனால் இதுவும் அந்த வீடு இல்லை. அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஏய், இதே சேம் பேக்ரவுண்ட் தான் அதுலேயே இருந்துச்சு. அப்போ இந்த வீட்டில் வச்சு தான் வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீட்டில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. இந்த துரு பிடிச்ச லாக்கர் கொள்ளையாவது ஏதாச்சும் இருக்குமா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஹே, இது பின்னாடி ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. என்னது இது? ஆனா நீ இந்த பிளேஸ கண்டுபிடிச்சு வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன ஒருத்த கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் என்ன போஸ்ட் பண்ணி அப்படி சொல்ல வச்சான். சொல்லலைன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு மிரட்டான். அதனாலதான் நான் சொன்னேன். எவனோ இவளை கிட்னாப் பண்ணியிருக்கானா? யாரு பண்ணியிருப்பா? எதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்றுமே புரியலையே. இவ்வளோ பெரிய பெருமானால எங்கே இருக்காங்களோ? பற்ற வைத்த நெருப்பு பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும். நிறுத்து. யாரா நீ? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்திருக்க? என்கிட்ட இருந்து என்னடா வேணும் உனக்கு? நான் யாரா? வர வர நீ கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமாடி? நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த 10 கொலை பண்ண டேசி வீட்டுல இருக்கிறதா மேல இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவளை என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாங்க. லெட்ஸ் டேக் சார்ஜ். கவலைப்படாதீங்க சார், இனிமே அவளால இந்த ஊர்ல ஒரு உயிர் கூட பார்க்காது. இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. இதுக்கப்புறம் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். போதுமா? நிஜமாவா? ரமேஷ் டெய்ஸி அன்னைக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட விட்டு உன்னை எப்படி சும்மா விட முடியும்? இதை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? அக்கா பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னேன். ஜிபிஎஸ் கார் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். ஒரு கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்பனா அது கொடுக்குறது சேர்ந்து கொடுக்கலாம்க்கா. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் முடியாது. 2 பேருமே கிஃப்ட் கொடுக்கணும். கார் நீ கூட ஜாஸ்திக்கு நான் கொடுக்குறேன். எப்படி நம்ம ஐடியா? அழுத்த மாதிரி பண்ணாத. ஏதோ பண்ணிட்டு
கார் மட்டும் என் பேக்ல பத்திரமா இருக்கட்டும். இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு இந்த கார் எங்கே இருக்குன்ற அக்யூரேட் லொக்கேஷன் பார்க்க முடியுமா? ஆமா, அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அந்த கார் எப்படி இப்போ அவகிட்ட தான் இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக்கை அவளுக்கு தெரியாமல் அவள் வீட்டில் ரூமில் நான் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். அப்போ அந்த ஜாய்ஸ்டிக்கை கண்டுபிடிச்சிட்டா அவள் இருக்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம். நிமிட மாட்டேன் செட்டிங்கடா. அண்ணா இந்நேரம் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். அவன் எப்ப வேணா வருவான். தமாசே தமாசு. உன் அண்ணன் இந்த இடத்துக்கு வந்தாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க 100கணக்கான பேர் இருக்காங்க. இத்தனை பேரை தாண்டி உன்னை எப்படி கூப்பிட்டு போறான்னு நானும் பாக்குறேன். ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்த தேடி வந்து நிற்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம் புதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்த வாழ்ச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போட்டு. ஏய், கீழே என்ன பைக் சவுண்டுன்னு போய் பாடுறா. இந்த பாக்குறேண்ணா. தெரியா உயிர் மேல ஆசை இருந்தா அப்படியே போயிரு. வெடிகுண்டு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. கொடுக்க
அடி எடுத்து வச்சனா அவ தலை சுக்குநூறா சதுரிடும். ஹே வேணாம் ப்ளீஸ், நீ அவளை மட்டும் விட்டுரு. நீ எது சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன். எது சொன்னாலும் செய்வியா? அப்ப அவளுக்கு பதிலா நீ சாவரியா? அவளை விட்டுடுறேன். என்ன தாண்டா உனக்கு வேணும்? ஏன் என்ன இப்படி சாவடிக்கிறேன்? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலியே என் கண்ணு முன்னாடியே கொன்னியே. அதே மாதிரி நீ உயிரா நினைக்கிற உன் அண்ணனை கொன்னு அதே வழியோட உன்னையும் இந்த சமுதாயத்துல வாழ வைப்பேன். நீ என்ன கொண்டுட்டா அவளை உயிரோட விட்டுருவியா? கண்டிப்பா. அப்போ சூடு அண்ணா. அண்ணா வேணாம். பாரா, ரெஸ்ட் இன் பீஸ், பாய். என்ன தாண்டா உனக்கு வேணும்? வா வீட்டுக்கு போலாம். உனக்கு பயமாவே இல்லையா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு பயம்? ஒரு வேலை நான் வராமல் இருந்தா என்ன பண்ணியிருப்ப? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த நாட்டை காப்பாத்த நான் இருக்கேன், என்ன காப்பாத்த அண்ணன் இருக்கான். இருப்பான். சரி, வீடு வந்துருச்சு. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எதுனாலும் கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய். ஏய் அண்ணா, ஐ ஹேட் யூ சோ மச். என்கிட்ட இனிமே பேசாத, எனக்கு தேடி வராத. பாய். இனிமேல் இந்த வீடியோ எதுக்கு, டெலீட் பண்ணிட வேண்டியதுதான். ஹே பாப்பா, ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காப்பா. அண்ணா, எனக்காக நீ எதுவா இருந்தாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். You are the best brother in the world. Love you so much அண்ணா. நெஞ்சில் கரஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே.